அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கு அடியேனின் வணக்கங்கள். இப்பிரபஞ்சத்திற்கும் எனது அருமை தாய் தந்தையருக்கும் என் உயிர் மேலான குருநாதர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு போவோம். இன்னைக்கு உங்களெல்லாம் சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு, சரிங்களா? ஸோ இப்போ அன்பர்கள் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. இதில் நிறைய கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து புரட்டாசி மாதம், சரிங்களா? இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட அன்பர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடந்த மாதம் நிறைய பேர் கால் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கும் கடவுள் எங்களுக்கு பரிபூர்ணமாக கொடுத்துருக்கிற அந்த விஷயங்களை உங்களால் கொடுக்க முடியுது உங்களுக்கு எல்லாருக்குமே. அதுக்காக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதம், சரிங்களா? இப்போ வருகின்ற புரட்டாசி மாதம் எப்படி சிறப்பான விஷயம், ஏன் புரட்டாசி மாதம் ஒரு சிறப்பு அப்படின்றத பார்ப்போம். புரட்டாசின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளின், சரிங்களா, பெருமாளின் அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெருமாளுக்குரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புத பகவான் சொல்லுவாங்க. இந்த நவ கிரகத்தில் இந்த புத பகவான் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்குரிய கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புத பகவானுக்குரிய வீடு பார்த்தீங்கன்னா கன்னி, சரிங்களா? அந்த கன்னி ராசியில் இந்த பிரபஞ்சம் இருக்கு பாருங்க, இந்த கிரகத்தின் அதிபதினு சொல்லுவாங்கல்ல சூரிய பகவான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னி ராசியில் சஞ்சரிக்கிற காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம். இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மாதத்தில் 6வது மாதமாக வருது, சரிங்களா? இந்த கன்னி ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தில் 6வது வீடாவும் வருது. அப்ப 6ன்னா என்னங்க, சரிங்களா? 6ன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்குரியவர் அப்படின்னு சொல்லலாம். 6ன்னு பார்க்கும்போது அடுத்தது 6ஆம் வீடுனா ருண ரோக சத்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கான ஒரு வீடுன்னு சொல்லலாம். அந்த இடத்துல சூரிய பகவான் வராரு. அப்ப என்ன ஆகும்? இன்னொரு விஷயம், 6ன்னா எல்லாருமே ருண ரோக சத்ருவோட முடிச்சிருவாங்க. வெற்றிக்கான விடமும் 6 தான், சரிங்களா? ஸோ வெற்றி யாருக்கு கிடைக்கும்? யார் ஒருத்தர் பயிற்சி முயற்சி செய்யறாரு அவருக்கு தான் வெற்றி கிடைக்கும். அது 6ஆம் இடம். அந்த இடத்துல சூரிய பகவான் வர்றதுனால வெற்றிகள் நிறைய கிடைக்குங்க. எந்த முயற்சி எடுத்தினாலும் வெற்றி கிடைக்கும், சரிங்களா? சரி, ஓகே. இந்த நேரத்தில் எதுக்கு நம்ம பெருமாளை வணங்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சில விஷயங்கள் இருக்கு. ஸோ பெருமாள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து திருவோணம் நட்சத்திரம், சரிங்களா? திருவோணம் நட்சத்திரத்தில் புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் திருப்பதியில் இருக்கிற வெங்கடேச பெருமாள் இருக்க பாருங்க, அவர் வந்து எல்லாருக்கும் காட்சி அளித்த தினம் வந்து புரட்டாசி மாதத்தில் தான் இருக்கு. அடுத்து வேற என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, புரட்டாசி சனிக்கிழமை எதனால ஒரு எல்லாருமே வழிபடுறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா, புரட்டாசி சனிக்கிழமையில நம்மளோட சனீஸ்வர பகவான், சரிங்களா? இப்போ 7 சனி நிறைய பேர் போயிட்டு இருக்கோம், அஷ்டம சனி போயிட்டு இருக்கோம், எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாமே புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில தான், சரிங்களா, சனீஸ்வர பகவான் சனிக்கிழமையில தான் பிறந்தார். அதனாலே புரட்டாசி சனிக்கிழமை மிகவும் பிரசித்தி பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 10 அவதாரங்கள், நம்ம பகவானோட 10 அவதாரம் என்னன்னு பார்த்தோம்னா, முதலாவதாக பார்த்தீங்கன்னா மச்ச அவதாரம். மச்ச அவதாரம் மீன், சரிங்களா? கடலில் வாழக்கூடிய மீன் போல. நம்மளோட புராணங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அறிவியலோட சம்பந்தப்பட்டு இருக்கணும், சரிங்களா? அறிவியல் ஒத்துக்கக்கூடியதா ஒரு விஷயமா இருக்கும், அறிவியல் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் தான் எல்லாரும் உலக மக்களை ஏற்றுப்பாங்க. இதை தான் நம்மளோட பகவான் தெரிவிச்சிருக்காரு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. மச்ச அவதாரம் மீன் வடிவில் எடுத்திருந்தார். 2வது அவதாரம் பார்த்தீங்கன்னா கூர்மா அவதாரம், சரிங்களா? கூர்மா அவதாரம் உங்களுக்கே தெரியும், சரிங்களா? நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆமை வடிவில் எடுத்திருந்தார். 3வது வராகி அவதாரம், சரிங்களா? காட்டில் வாழக்கூடிய ஒரு மிருகமாக, நம்ம வளர்ச்சி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அடுத்தது காட்டில் வர ஒரு மிருகமாக வளர்ந்திருக்கார். 4வது நரசிம்ம அவதாரம், எல்லாருக்குமே தெரிஞ்சது, எல்லாரும் வழிபட்டு இருக்கோம். நரசிம்ம அவதாரம் பிரகலாதனுக்காக எங்க ஒரு பக்தன் அவனுக்காக வந்து அவன் நம்மளுக்கு தவம் இருந்து நம்ம ஒரு பிறப்பை எடுத்து அவன் தவம் இருக்கிறதுனால நம்மளுடைய வணங்குறதுனால, சரிங்களா, ஒரு பக்தனுக்கு பகவான் வந்து அருள் பாலிக்கணும், சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ற, நரசிம்மர் இன்கேஸ் நான் ஒரு குழந்தையா பிறந்து வந்து ஒரு மாநிலனா வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த வாலிபனா இருந்து அவனுக்கு உதவுனா எங்க இத்தனை காலம் வீணாயிடுமோன்றதுக்காக உடனே தூண்ல இருந்து பிளந்துட்டு அந்த கணமே அவருக்கு வந்து உதவி செய்யறார். அப்போ பகவானுக்கு எவ்வளவு பெரிய மனசு பாருங்க. ஸோ இந்த அவதாரம் பார்த்தீங்கன்னா நரசிம்ம அவதாரம் 4வது அவதாரம். 5வது வாமன அவதாரம், அடுத்த பரிணாம வளர்ச்சி. நரசிம்மர் பார்த்தீங்கன்னா மனிதனும் மிருகமும் கலந்த ஒரு அவதாரமா இருந்தார். அடுத்தது வாமன அவதாரம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டையான ஒரு மனிதனா அவதரிக்கிறார், சரிங்களா? குட்டையான மனிதனா அவதரிச்சுட்டு தன்னோட காலடியாலே இந்த உலகத்தை அழகிறார். 3 அடியால உலகத்தை மொத்தமாக அளந்துட்டார், சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பரசுராமர் அவதாரம் 6வது. அப்போ குட்டையான மனிதன் ஆயாச்சு, அப்புறம் சமைச்சு சாப்பிடணும், சரிங்களா? ஸோ விலங்குகள் வேட்டையாடுறது, ஸோ அது போல அவதாரங்கள் செஞ்சுட்டு இருந்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னா 7வது அவதாரம் பார்த்தீங்கன்னா ராம அவதாரம். ராம அவதாரத்தில் என்ன பண்றார்? அடுத்து திருமணம் போகணும் பார்த்தீங்களா? திருமணம் போகக்கூடிய அந்த காலகட்டம்ல திருமணத்துக்கு என்ன பண்ணும், ஒரு கணவன் ஒரு மனைவி அப்படின்ற மாதிரி எப்படி நெறியோட வாழணும்னு கற்றுக் கொடுத்தார். அடுத்தது 8வது அவதாரம் பலராம அவதாரம்.
ஒரு பலமிக்க மனிதனாக இருந்துட்டு ஒரு விவசாயம் செஞ்சுட்டு இருக்கணும், ஸோ விவசாயம் செஞ்சு எப்படி மனிதன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவதாரத்தை காட்டியிருந்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா 9வது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண அவதாரம். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ 9வது அவதாரத்தை தான் எல்லாம் வணங்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த காலகட்டங்களுக்கு அதுதான் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. கிருஷ்ண அவதாரம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். சரியா, கம்சனை தும்சம் செய்யறதுக்காக வந்திருந்தார் அப்படின்னு சொல்லுவோம். 10வது கல்கி அவதாரம் சொல்லுவோம். கல்கி அவதாரம் இன்னும் பிறப்பு எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்கி 10வது அவதாரத்தில் இப்போ நம்ம இருக்கோம், இது கலியுகம் சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த கலியுகம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே முடியக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே பகவான் பாத்தீங்கன்னா ஒரு அவதாரம் எடுக்கிறார் அப்படின்னா உடனே நாளைக்கு இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்துடும், 10 மாசத்துல குழந்தை பிறக்கும் அப்படின்ற கதை இல்லைங்க. சரிங்களா, பகவான் பிறக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 4,32 வருடங்களாகும் ஒரு அவதாரம் எடுக்கணும்னா. சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா 4,32 அவதாரம் அப்படி எடுத்திருக்காருன்னா இன்ட்டு 4 போது அது கிரேதா யுகம்னு சொல்லுவாங்க. அப்போ கிரேதா யுகத்தில் 4 அவதாரம், ஃபர்ஸ்ட் 4 அவதாரம் முடிஞ்சிச்சு. அடுத்தது திரேதா யுகம். திரேதா யுகம்ல 4,32,000 வருடங்கள். அப்போ 4,32,000 இன்ட்டு 3 அப்படி போகும்போது திரேதா யுகம்னு சொல்லிட்டு. அடுத்தது துவாரபாக யுகம். துவாரபாக யுகம் பார்த்தீங்கன்னா 4,32 ஆண்டுகள் இன்ட்டு 2 வருடங்கள். இது துவாரபாகியம் சொல்லுவாங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா கலியுகம் 4,32 ஆண்டுகள். இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம 4,32 ஆண்டுகள்ல 5,125வது ஆண்டு தான் இருக்கும். பகவான் எப்போ அவதரிப்பார் தெரியுங்களா? இந்த 4,32 ஆண்டுகளை கடைசியில் இருக்க 27ஆம் ஆண்டு தான் பகவான் அவதரிப்பார். இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் இருக்கோம், அப்போ பகவான் இன்னும் அவதரிக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இப்போ இந்த கலியுகம்ல தான் வந்து நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கலியுக காலத்தில் இப்போ ஏன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் வணங்குறோம் அப்படின்னா, இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் இருக்கும் போது நீர்நிலைகளில் இருக்க கிருமிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீர் சுத்தமாகும்னு சொல்லலாம். இதனால நம்ம வீட்லேயே எல்லா பொருட்களும் சமைச்சு சாப்பிடணும். சரிங்களா, இந்த விஷயங்கள். மேலும் இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் இந்த சனிக்கிழமையில நம்ம பெருமாளை வணங்குறதுனால சனீஸ்வரனால் வரக்கூடிய அனைத்து துன்பங்களும் நீங்கக்கூடியது. சரிங்களா, அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. சரிங்க, இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு பண்ணா நம்ம தழு போடுறது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, பகவானுக்கு படையல் வைக்கிறது. ஏன் இந்த சனிக்கிழமையில தான் பண்றோம்? சனிக்கிழமை ஏன் அந்த 3வது வாரம் தான் பண்றோம் அப்படின்னு சில விஷயங்களும் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு ஊருக்கு போனோம்னா அந்த பஸ் ஸ்டாம்புக்கு போனால் தான் அந்த பஸ்லேருந்து ஏறி அந்த ஊருக்கு போக முடியும். நம்ம இப்போ கன்னியாகுமரி போகிறதுக்கு நம்ம காஷ்மீரில் போய் உட்காந்துட்டு வேற ஏதோ பஸ் பிடிச்சி பஞ்சாப் வழியாக போயிட்டு எப்படி சுற்றிட்டு போகிறதுக்கும் போகலாம். பட் அதுக்கான காலக்கெடு முடிஞ்சிடும். நம்ம எந்த காரியமாக போகிறோமோ அந்த செயல் முடிஞ்சிடும். அதனால நேரத்துக்கு போகணுன்றதுக்காக இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தா முதல் வாரம் அப்படின்னு எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் வாரம் தேவர்களுக்காக நம்ம பகவான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு முதல் வாரத்தில். ஏன்னா ஒரு ஸ்டெப் படி ஸ்டெப்பாக தான் வரணும், சீனியாரிட்டி படியா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா முதல் வாரம் தேவர்களுக்காக கொடுத்துருக்கிறார். தேவர்கள் முதல் சனிக்கிழமையில பகவானுக்கு அவர் பிரம்மோற்சவம். சரிங்களா, திருப்பதியில் பார்த்தீங்கன்னா பிரம்மோற்சவம் நடக்கும் இந்த காலகட்டத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா பிரம்மனே வந்து பெருமாளுக்கு உற்சவம் பண்ணி அவரோட விஸ்வரூப தரிசனம் பார்ப்பாராம். சரிங்களா, அதனால பிரம்மோற்சவம் எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா முதல் வாரம். சரிங்களா, அப்போ ஸ்டார்ட் ஆகிடும். 2ஆம் வாரம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு. சரிங்களா, அடுத்த கீழே இருக்க தேவர்களுக்கு 2ஆம் வாரம் கொடுத்துருக்காங்க. 3ஆம் வாரம் நம்மளால மனிதர்களுக்காக, 4ஆம் வாரம் நம்மளுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற ஜீவராசிகளுக்காக அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இப்போ இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த 3வது வாரம் மிக சிறப்பானதாக மனிதர்கள் ஆகிய நம்ம பகவானை வீட்டுக்கு அழைக்கும் போது நிறைய விஷயங்கள் பண்றோம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோன்னா சின்ன குழந்தைகளுக்கு பகவான் மாதிரி வேஷம் போட்டு கையில் ஒரு பாத்திரத்தை கொடுத்து வீடுகளில் அரிசியை வந்து பிக்ஷையாக வாங்கி, சரிங்களா, அதில் பொங்கல் எல்லாம் செஞ்சு பகவானுக்கு படைச்சிட்டு அந்த ஒரு பழக்கம்லாம் இருந்துச்சு. இப்போ நிறைய விஷயங்கள் எல்லாம் மாறுறதுனால எல்லாருமே அந்த விஷயத்தை மாறிக்கிட்டோம், எல்லாருமே அப்டேட் பண்ணிக்கிட்டோம். பட் இதெல்லாம் வந்து பழங்காலமாக தொடர்றதுனால நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பெரியவங்க மூலியமா அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்மளோட ஒரு கடமைங்க. இல்லைன்னா நிறைய விஷயங்கள் மறைஞ்சிரும். சரிங்களா, அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ 3வது வாரம் நம்ம எல்லாருமே பகவானை தரிசிக்க போறோம். பகவானை ஆக்சுவலி எல்லா வாரமும் நம்ம பகவானை கும்பிடுவோம். பட் 3ஆம் வாரம் செய்யும்போது இன்னும் சிறப்பான விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அன்னைக்கு என்னெல்லாம் செய்யலாம்? அன்னைக்கு மறக்காம புளியோதரை, சக்கரை பொங்கல், பால் பாயாசம். சரிங்களா, இது 3ம் முக்கியமான விஷயம். அடுத்து மெதுவடை கண்டிப்பாக செய்யுங்க. அதில் வெங்காயம் சேர்க்கக்கூடாது, ஆனியன் சேர்க்காம நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணுங்க. சரி, எப்போ நீங்கள் பகவானை வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் வாரம் சனிக்கிழமை காலையில் 10:50 11:30. சரிங்களா,
இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா நான் வந்து அசதியாக தூங்கிட்டேன், இல்லை எனக்கு நான் வந்து பேஷண்ட்டு வாட் எவர் நான் மெடிசன் போட்டுட்ருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு 12:30 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ளே சரிங்களா பகவானை நீங்கள் வழிபடலாம். பகவானை வழிபட்டு முடிச்சுட்டு சரிங்களா பெரியோர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அதே போல் அங்கே வச்ச பிரசாதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு மற்றவங்களுக்கு அதை கொடுத்து அதை காலி பண்ணு, வேஸ்டாக்கி குப்பையில் எதுவும் போட வேண்டாம் சரிங்களா. இந்த விஷயத்தை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். இப்போ நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிட்டு இருப்பீங்க இந்த பகவான் பார்த்தீங்கன்னா எதனால புரட்டாசி மாதத்துக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்களோட ராசி பலன்களை பார்ப்போம். ஒவ்வொருத்தருக்கும் புரட்டாசி மாதம் என்ன விதமான ராசிகளை பலன்களை அளிக்க போகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். புரட்டாசி மாதத்தில் தனுசு ராசி அவர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு அடியேனின் வணக்கங்கள். தனுசு ராசியின் அதிபதியான குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்கார். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா அவர் வந்து நண்பர்கள் கூடவே தான் இருப்பார். நண்பர்கள் 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 ஸோ அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ நண்பர்கள் கூட மட்டும் தான் இருப்பாரா? அப்படி இல்லை. திருமணம் சார்ந்த எண்ணம் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் தனுசு ராசி நண்பர்களுக்கு. மனைவி கணவன் மூலமாக ஒரு கிஃப்ட் ஒன்று கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு குழந்தைகள் மூலமாக ஒரு மகிழ்ச்சிகரமாக செய்தி ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. இவங்களோட வீடு சார்ந்த விஷயத்தில் சிறிய ஒரு ஆல்ட்ரேஷன் சரிங்களா, சின்ன ஒரு இடிச்சு கட்டுற மாதிரி ஏதாவது ஒரு ஏற்பாடு நடக்கலாம் வாய்ப்புகள் உண்டு. தாயார் உடல்நிலையில் தாயாரின் உடல்நிலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம். அவங்க இருதயம் சார்ந்த சில விஷயங்கள் பிரச்சனைக்குரியதாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதனால அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கண்டிப்பாக தேவை. அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அவங்கள இடுப்பு இதயம் சார்ந்த விஷயங்கள் சிறிய மருத்துவ உதவிகள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து இவங்களுக்கு முயற்சிகள் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஸ்டெப்பு வச்சா அது 5 ஸ்டெப்பாக மாறும். அதை 1 வச்சா 2 இல்லை 5 ஸ்டெப்பாக மாறக்கூடிய அமைப்பு. முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க தனுசு ராசி நண்பர்களுக்கு. புதிய முயற்சிகள் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா குரு பகவானே தன்னோட வீட்டை பார்த்துட்டு இருக்கார். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ராகுவையும் பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும்? முயற்சிகள்லாம் பிரம்மாண்டமாக மாறும். நீங்கள் ஒரு ஃபோன் கால் பண்ணால் அங்கே விஷயம் முடிஞ்சிடும். நீங்கள் நேரில் போகணும் அவசியமே இல்லை. அதுபோல் அமைப்புகள் எல்லாமே தனுசு ராசி நண்பர்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக சிறிய ஒரு அழுத்தம் ஏற்படும் தொழிலில். ஆனால் டாக்குமெண்டேஷன்ஸில் கரெக்டாக பார்த்துக்குங்க. கம்யூனிகேஷன் விஷயங்கள்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா அரசாங்கத்தின் மூலமாக சிறிய ஒரு அழுத்தம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிக்கலாம். நீங்கள் இன்கேஸ் ஒரு பாஸ்போர்ட் எடுக்க போறீங்க, ஒரு வெளிநாடு பிரயாணம் போக போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு மிகவும் சக்சஸ்ஃபுல்லாக அமையதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க சரிங்களா. உங்களோட காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமணத்தில் முடியும் இந்த காலகட்டத்தில். உங்கள் காதல் வீட்டில் வெளிப்பட்டு அது திருமணத்தில் கை கூடக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அதனால வீட்டில் சொல்லிட்டீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். காதல் திருமணங்கள் கை கூடும். திருமணத்துக்காக காத்திருக்கும் கை கூடும். குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டம் தனுசு ராசி நண்பர்களுக்கு சரிங்களா. ஆண் குழந்தை குறிப்பாக ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா 5ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் துலாம்ல இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா அது சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆண் வாரிசு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இதுக்கு என்ன பண்ணணும்? முருகர் வழிபாடு சரிங்களா. முருகர் வழிபாடு இந்த புரட்டாசி மாதத்தில் முருகர் வழிபாடு செய்யும் பொழுது மிக சக்சஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பு கொடுக்கும்னு சொல்லலாங்க. சரி, முருகர் வழிபாடு எப்போ பண்ணணும்? முருகர் வழிபாடு மாலை நேரத்தில் தான் சிறப்பு. மாலை நேரம் 8 to 9 இந்த மணியில தான் முருகர் வழிபாடு சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் சொல்லலாம். இல்லையா ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சிடலாம். நல்லெண்ணெய் வச்சு ஒரு அகல் விளக்கு 8 to 9 ஏற்றி வழிபாடு அந்த முருகரை நினைச்சு வழிபாட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த விஷயங்கள் அப்போ உங்களுக்கு சாத்தியமாகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட விஷயங்கள் எல்லாமே நீங்கள் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 2ஆம் திருமணம் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் ஒரு சக்சஸ்ஃபுல்லான மாதமாக அமைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட 16ஆம் வீட்டையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ என்ன பண்ணுவார்? யாராவது 2ஆம் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆண் பெண் அமைய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க சரிங்களா. உங்களோட நண்பர்கள் சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு தனம் வரப்போகிறது அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்லிக்கிறேன்.
ஸோ அவங்க மூலமா ஒரு அனுகூலமான ஒரு விஷயங்கள், ஒரு சுப செய்தி, சுப நிகழ்ச்சி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் சூப்பராக நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட 4ஆம் வீடு சொல்லியிருந்தேன்ல, உங்களோட தாயாரோட சிறிய உடல்நிலை உபாதைகள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் சரியா சிறிய செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பெஸ்ட்டு ஒரு வண்டி இந்த வாட்டர் வாஷ் பண்ணிட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணுங்க, முடிஞ்சிச்சு வேலை. சரிங்களா? இந்த விஷயங்கள்லாம் செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாத அமைப்பு இருக்க போகுதுன்னு சொல்லலாம். மேலும் நம்ம பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுது, சரிங்களா, புரட்டாசி மாதம் பெருமாள் தான், பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த பெருமாள் வழிபாடு செய்யும் போது எல்லாமே ஈஸியாக அகன்று விடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புதனோட நட்பு கிரகமான சனீஸ்வர பகவான் தான் உங்களை 4ல் இருக்கார். சரிங்களா? ஸோ 4 இருக்கும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தந்தையுடன் சிறிய மனக்கசப்பு ஏற்படும். தந்தையோட சிறிய மனக்கசப்பு ஏற்படுற வாய்ப்புகள் உண்டு. அதனால அந்த விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது பண்ணும்போது மீது சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் அமையதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு அமைய வாய்ப்பு உண்டு. இந்த புரட்டாசி மாதம் நல்ல விதமாக அமைய அனைத்து தனுசு ராசினர்களுக்கும் அடியேனின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.